எங்கட நூலகம் யாழ்ப்பாணத்தின் உலகத்தை விட மேலோங்கி வரும். வணக்கம், தமிழோடு தரணியங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, மே மாதம் 20ஆம் தேதி, அதாவது இன்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மிகப்பெரிய நூலகம், அதாவது ஒரு பெரிய நூலகம் ஒன்று திறந்து வைக்கிறதுக்காக ஜனாதிபதி அதாவது இலங்கையோட தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் மட்டக்களப்புக்கு வரார். ஸோ அதைத்தான் இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிறீங்க. உண்மையிலே நூலகம் ஒரு இடத்துல திறக்கப்பட்டால் நிறைய சிறைச்சாலைகள் பூட்டப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் நிறைய காலம் கிட்டத்தட்ட 2012 நினைக்கிறேன், 12 ஆரம்பிக்கப்பட்ட வேலைகள் இப்போ முடிஞ்சு நல்லபடியாக பொதுமக்கள பவனைக்காக இந்த நூலகத்தை திறந்து வைக்க போகிறாங்க. அதுக்காகத்தான் இன்றைக்கு ஜனாதிபதி மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு வரார். அதைத்தான் நீங்கள் இன்றைக்கு வீடியோவில் பார்க்குறீங்க. வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ எங்கே நிற்க மட்டும் சொன்னால் மட்டக்களப்பு பொது நூலகம் அங்கே தான் நிற்கிறோம். இப்போ அனுரகுமார திசாநாயக் அவர்களெல்லாம் வெடிகளோ லைப்ரரி ஓப்பன் பண்ணிட்டு அவர் போயிட்டார். கணக்க போலீஸ் பாதுகாப்பு மத்தியிலான் இது நடந்தது. இதுதான் நூலகத்துக்கு போகிற முன் முகப்பு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும் என்ன படிவாக டிசைன் பண்ணி அதை நிர்மாணிச்சிருக்காங்கன்னு சொல்லி. ஒரு 9 மணி அளவுலாம் அடுத்த நிற்கலாம். நம்ம முன் என்ட்ரன்ஸ்லேருந்தும் அடுத்து வந்துக்கலாம். போயிட்டு ஏற்கனவே வாரண்டு சொன்னால் பெர்மிஷன் எடுத்திருக்கோம்னு சொல்லி சொன்னாங்க போலீஸ் வார். அப்போ அதனால் வந்துக்கிட்டேன். போயிட்டு பலத்த பாதுகாப்பு மத்தியிலான் இந்த லைப்ரரி ஓப்பன் பண்ணவங்க உள்ளுக்குள்ளேயும் ஃபோட்டோ ஷூட் கொஞ்சம் பேருக்கு தான் அலோவ் பண்ணவங்க. உள்ளுக்குள்ளே ஃபோட்டோ ஷூட் அதை வீடியோ அதில் எடுக்கிறதுக்கு மற்றவங்களுக்கு அலோவ் பண்ணல. ஜனாதிபதி அவங்க வெளியில் போனதுக்கு பிறகு உள்ளுக்குள்ளே கணக்கு பேரை விட்டவங்க. இப்போ இது சம்மந்தமான ஃபுல் விளக்கம் நம்மளுக்கும் தெரியாது. இந்த நூலக சம்மந்தமான விளக்கங்கள் அதை இன்னொரு காணொலியில் நாங்கள் கட்டாயம் அது சம்மந்தமான விளக்கங்களை காட்டுவோம். இப்போதைக்கு இது சம்மந்தமான முன் தோற்றம், அடுத்த உள்ளுக்குள்ளே என்னென்ன கேட்டகரி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, இதான் லைப்ரரியில் முன் என்ட்ரன்ஸ் 2 சைட்லேயும் எழுதி வைக்கிறாங்க. மட்டக்களப்பு பொது நூலகம்னு சொல்லி இங்கால தமிழ் பக்கமும் அங்கால சைட் பக்கம் சிங்களத்திலையும் எழுதி வைக்கிறாங்க. முன்னுக்கு என்ட்ரன்ஸுக்கு போகிற வழியில் சரஸ்வதி சிலோண்டோ முன்னுக்கு வச்சுக்கிறாங்க. லைப்ரரியானி இப்போ படிக்க வர பிள்ளைகளுக்கு அதை எடுத்துக்காட்டாக இருக்கணும்னு சொல்லி கல்விக்கு சிறந்த தாய் சரஸ்வதி என்று சொல்கிற மாதிரி அதை முன்னுக்கு என்ட்ரன்ஸ்லேயே வச்சுக்கிறாங்க. ஓகே, முன்னுக்கு பொது நூலகம் மட்டக்களப்புன்னு சொல்லி போட்டிருக்கு. முன் என்ட்ரன்ஸில் ப்ளீஸ் ரிமூவ் த யுவர் ஷூஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கு. பொது நூலகம் ஒப்பு இருக்குது. பிரம்மாண்டமாக இருக்குது. நான் எந்த லைஃப்பில் இப்படி இவ்வளோ பெரிய ஒரு நூலகத்தை நான் பார்க்கல. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும். நல்லா இருக்கு. லைப்ரரி லே அவுட் பிளான்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதில் ஒரு கேட்டகரியாக பிரிச்சுக்கிறாங்க. ஓகே, இதுதான் லைப்ரரியில் முன் ரிசப்ஷன். இப்போ அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதால நம்ம காய்ச்சிக்கலாம் இருக்கும். நான் பிறகு 2 மணி அப்புறம் நம்ம அவங்களோட ஃப்ரீ ஆகிட்டு அவங்களோட நம்ம காய்ச்சிக்கலாம். லைப்ரரியோட முன் ஃப்ரண்ட் வியூ ஒருத்தங்க ரோயிங் பண்ணி முன்னுக்கு வச்சுக்கிறாங்க. அதான் வைக்கிறது. ஓகே, இதுதான் ஜனாதிபதி அவர்களால் திறப்புலாவின் போது திறந்து வைக்கப்பட்டது.
மட்டக்களப்பு மாநகர சபை பொது நூலகம் மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வரின் அழைப்பின் பேரில் கௌரவ கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியின் அபிவிருத்தி அமைச்சர் மற்றும் கௌரவ கிழக்கு மாகாண ஆளுநர் உள்ளிட்ட பிரதேச மக்களின் பிரதிநிதி பங்கேற்புடன் 2026 ஆண்டு வைகாசி மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் கௌரவ ஜனாதிபதி அவர்களினால் சொல்லி 3 லாங்குவேஜ்லையும் இந்த இது பதிச்சுக்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். இலங்கை நாட்டின் அதி மேதகு ஜனாதிபதி கௌரவ அனுரகுமார திசாநாயக்க ஐயா அவர்களால் இன்று இந்த மட்டக்களப்பு பொது நூலகமானது மிகவும் பிரம்மாண்டமான முறையில் நிர்மாணிக்கப்பட்டு இன்று மக்கள் பாவனைக்காக வழங்கப்பட்டிருக்கின்றது, கையளிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் இந்த நூலகத்தில் சுமாராக 81,000க்கும் மேற்பட்ட நூல்கள் காணப்படுகின்றது. இது சிறு பருவத்தினருக்கு, அதாவது சின்ன பிள்ளையிலிருந்து முதியோர் வரை கல்வி கற்கக்கூடிய அளவில் இந்த நூலகத்தில் புத்தகங்கள் காணப்படுகின்றது. அது மாதிரி ஒவ்வொரு பிரிவுகளும் இங்கே இருக்கின்றது. உதாரணமாக இரவல் வழங்கும் பகுதி, உசார் துணை பகுதி, சிறுவர் பகுதி, பத்திரிகை பகுதி, அது மாதிரி ஐசிடி தொழில்நுட்பம், மற்றது உயர்கல்வி மாணவர்களுக்கான ரிசர்ச் தொடர்பான நூல்கள், சகல நூல்களுமே உள்ளடக்கப்பட்ட ஒரு நூலகமாக இன்று இந்த நூலகம் மக்களுக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சிறுவர் பகுதி மிக பிரம்மாண்ட முறையில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பிட்டு சொல்லுங்க, என்ன சொல்லுவீங்க? எந்த சின்ன பிள்ளை வந்தாலும் அந்த இடத்தை விட்டு பிள்ளை வெளியேறாத அளவுக்கு அங்க அந்த பிள்ளை நிறைய விடயங்களை கற்கக்கூடிய, கற்றலோடு கூடிய விளையாட்டோடு கூடிய கற்றல், அப்படியான ஒரு செயற்பாட்டுல. அடுத்தது இந்த கால தகவல் தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற மாதிரி ரொபோட்டிக், அந்த அப்படியான செயற்பாடுகளும் இங்க இருக்கின்றது. அப்ப இது தொடர்ந்தே இருக்கும், இன்றைக்கு மட்டுமில்லை, இது தொடர்ச்சியாகவே இதுல இன்னும் நிறைய வளர்ச்சிகள், நிறைய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட உள்ளது. இன்றைக்கு ஆரம்பம், ஆனா இது தொடர்ச்சியாகவே நடக்க இருக்குது. அது மாதிரி இப்ப எதிர்வரும் 3 நாட்களுக்கு திறந்த ஓப்பன் லைப்ரரி 3 நாளைக்கு. அந்த 3 நாளும் என்னன்னா பாடசாலை மாணவர்கள், வெளியில இருக்கிற எல்லாருமே பார்வையிடலாம். சகலருமே அங்கத்துவத்தை பெறுவதற்கு நாங்க ஒரு கொடுப்பனவு அடிப்படையில எடுப்போம். ஆனா இந்த 3 நாளும் கொடுப்பனவு இல்லை. ஆனா மட்டக்களப்பு மாநகர சபை எல்லைக்குள்ள இருக்கிறார்களா இருந்தாலும் கொடுப்பனவு இல்லாம இந்த 3 நாளும் ஃப்ரீயான மெம்பர்ஷிப் கிடைக்கும். மெம்பர்ஷிப் வந்ததுக்கு அப்புறம் புத்தகங்களை நாங்க வெளியில வாசிக்கலாம். அந்த வசதி இருக்கு. சகலருமே படித்தவரோ இந்த வெறியாலோ ஆரோ ஒரு ஆளுனாலும் உள்ளுக்கு பயன்படுத்தக்கூடிய சகல வசதியும் இருக்கு. நீங்க எந்த புத்தகத்தையும் எடுத்து பார்க்கலாம். ஆனா நீங்க வெளியில கொண்டு போவராக இருந்தா கட்டாயம் மெம்பர்ஷிப் இருக்கும். இந்த துறையில எத்தனை வருஷம் நீங்க இருக்கீங்க? நான் சுமாராக கிட்டத்தட்ட 14 வருடம். இங்க டவுன்ல இன்னொரு லைப்ரரி இருக்குல்ல, அவர் ஒன்று இருக்குல்ல, இங்க நிறைய இதுக்கு கீழே 8 பிரான்ச்சஸ் இருக்கு. இங்க டவுன்லயா? டவுனுக்குள்ள இல்ல, அரசடி அப்படி. இப்ப இந்த நூலகத்தை பார்க்க உள்ள வெளி மேலெல்லாம் திறவிடல, மேல கீழே மட்டும் தான் இருக்கு. இப்போது தற்போது இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் ஓபன் பண்ணீங்க. இப்ப ஃபியூச்சர்ல இப்ப ஓபன் மேல எதிர்வருங்காலங்கள்ல மேலே மற்ற வேலை முடிவடைஞ்சது. அப்ப கீழே மட்டும் இப்ப நீங்க சொல்ற அந்த எவ்வளவு நீங்க தொகை புத்தகத்துல 81,000 புத்தகம். அப்ப மேலே இருந்தா இன்னும் அதிகரிக்கும். சுமாராக 3 லட்சம் புத்தகங்களுக்கு மேல இங்க வச்சிருக்கலாம். யாழ்ப்பாண நூலகம் ஆரம்ப காலத்துல இருந்தே இருக்குது. ஆனா எங்கட லைப்ரரி 1855 ஆரம்பிக்கப்பட்டுட்டு, ஆனா அந்த நூலகம் உலகிற்கு வெளிக்கொணர்ந்த மாதிரி எங்கட மட்டக்களப்பு நூலகம் இதுவரையில அந்த வெளிக்கொணரல்ல. ஆனா இனி எதிர்வருங்காலங்கள்ல எங்கட நூலகம் யாழ்ப்பாணத்து நூலகத்தை விட மேலோங்கி வரும் என்றது எங்களுடைய கருத்து, எங்களுடைய அவாவும் கூட. ஒரு நூலகம் நிறைய மனிதர்கள் உருவாக்கும். ஒரு நூலகம் உருவாயினா 1000 சிறைச்சாலைகள் மூடப்படும் சொல்லுவாங்க. அந்த இது எங்கட மட்டக்களப்புல இருக்கணும். இலங்கையில 2வது நூலகம் என்று சொல்றதுக்கு என்னன்னா, தேசிய ரீதியில ஒவ்வொரு வருஷம் நேஷனல் ரீடிங் மந்த் ஒன்று நடக்கும். அதுல நேஷனல் அவார்ட் கொடுப்பாங்க. அந்த அவார்ட்ல எங்கட மட்டக்களப்பு நூலகம் கடந்த ஆண்டு 2வது இடத்தை பெற்றது. அதுதான் அந்த 2வது இடம் என்றது. அப்படி அப்படி சீல்ட் இருக்கு. இது 2024 தேசிய வாசிப்பு மாதத்துல மாநகர சபை மட்டத்துல இலங்கையில 2ஆம் இடத்துக்குரிய விருது. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கிரிதரன். நான் ட்ரீம் ஸ்பேஸ் அகாடமியில் ட்ரெயினராக இருக்கிறேன்.
இது பொது நூலகத்தில் புதுசாக உருவாக்கப்பட்டிருக்கிற ஏரியா என்னென்னா சில்ட்ரன்ஸுக்கான இனோவேஷன் அண்ட் மேக்கர் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே மேக்கர் ஸ்பேஸ்ன்றது என்னென்னா ரொபோட்டிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், மெஷின்ஸ், 3D பிரிண்டிங், டிசைனிங் போன்ற பல விதமான செயற்பாடுகளை செய்கிறதுக்காக பிள்ளைகளுக்காக உருவாக்கப்பட்ட இடமாக தான் இது இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஏஐ ரோபோட் இருக்குது. இந்த ரோபோட் நம்மளோட பாடி பார்ட்ஸ் எப்படி அசையுதுன்றதை காட்டுறதுக்கான ஒரு ப்ரோட்டோடைப்பாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கேமராவில் உங்களோட பொடியை காட்டுற நேரம் அதில் அசையக்குள்ள இங்கே இந்த ரோபோட் அதே போல் அசைகிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இந்த ரோபோட் எப்படி ஒர்க் பண்ணுறத டெமோ செஞ்சு பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் என்ன டிடெக்ட் பண்ணுது. இப்போ நான் இது ஒரு இனோவேஷன் ப்ராஜெக்ட். இதை சொல்லுவோம் அண்டர் வாட்டர் கிளைடர். அண்டர் வாட்டர் கிளைடர்ன்றது என்னென்னா கடலுக்கு அடியில் சேர்ந்து அதில் ஆழத்தில் இருக்கிற pH பெருமானம், வெப்பநிலை என்பதை ரிசர்ச் பண்ணி வர்றதுக்கான ஒரு டூலாக இருக்கும். இதில் வீடியோஸ் இங்கே போய்கொண்டு இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அது எப்படி ஒர்க் பண்ணுது, அதை எப்படி சென்ஸ் பண்ணி அந்த டேட்டாவில் நம்மளுக்கு தருதுன்றதுக்கான டெமோன்ஸ்ட்ரேஷன் தான் இதுவாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா வனங்களில் இருக்கிற பறவைகள், மிருகங்கள் சத்தங்களை வச்சு அவர் ஒரு ஆப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காரு. இந்த ஆப்பில் நம்ம நம்பர்களை டயல் பண்ணுற நேரம் அந்த டயல் பண்ணுற நம்பரில் இருந்து அந்த சவுண்டுகள் வரக்கூடியதாக இருக்கும். டெமோ வேணுமென்னா நீங்கள் பிறகு ஹெட்செட்டை போட்டோன்னா செஞ்சு பாருங்கள். ஓகே ஓகே, இதை சொல்லுவோம் ஃபிலமெண்ட் மேக்கர். இந்த ஃபிலமெண்ட் மேக்கரை பார்க்க முதல் 3D பிரிண்டரை பார்ப்போம். அதை பார்க்கக்குள்ள தான் உங்களுக்கு இதில் என்ன பர்பஸ்ன்றது ஈஸியாக விளங்கக்கூடியதாக இருக்கும். இதை சொல்லுவோம் 3D பிரிண்டர். இந்த 3D பிரிண்டர்ன்றது என்னென்னா 3Dயான ஒப்ஜெக்டுகளை உருவாக்குறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு டிவைஸ். இப்போ நம்மளுக்கு சில மெஷின்கள் செய்ய வேண்டியிருக்கும், சில டோய்ஸ் செய்ய வேண்டியிருக்கும். அந்த நேரங்களில் நம்ம பிளாஸ்டிக்கில் ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு இந்த 3D பிரிண்டரை வச்சு இப்படியான பொருட்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். இதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிறத ஃபிலமெண்ட் என்று சொல்லுவோம். அதாவது ஒரு வகையான பிளாஸ்டிக், அதில் PLA, ABS என்று பல டைப்புகள் இருக்குது. அந்த ஃபிலமெண்ட்டை வச்சு தான் இது இந்த பார்ட் மெல்ட் பண்ணி இப்படியான உருவங்களை, ப்ராடக்ட்டுகளை நம்மளுக்கு தரக்கூடியதாக இருக்குது. நீங்கள் ஏற்கனவே பார்த்த அந்த ரொபோ கூட இந்த பிரிண்டரை வச்சு தான் உருவாக்கப்பட்டதாக இருக்குது. இப்போ இந்த 3D பிரிண்டருக்கு பயன்படுத்துகிற இந்த ஃபிலமெண்ட் கூடுதலான பெறுமதியில் நம்ம வேண்டக்கூடியதாக இருக்குது. அதை ஈஸியாக பழைய பிளாஸ்டிக்கள், அதாவது கலெக்ட் பண்ணுற வேஸ்ட் பிளாஸ்டிக்லேருந்து நம்ம உருவாக்கலாம். அதுக்கு தான் இந்த ஃபிலமெண்ட் மேக்கர் பயன்படுத்தப்படுது. அதாவது பழைய வேஸ்ட் பண்ணுற பொட்டல்களை இப்படியான பீஸுகளை வெட்டி இதில் இன்சர்ட் பண்ணி இந்த மெஷினை ஒன் பண்ணோம்னா இப்படியான த்ரெட்ஸுகளாக அதை மாற்றி தரும். அந்த த்ரெட்டை நம்ம இந்த 3D பிரிண்டரில் இன்சர்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு இப்படியான ரீசைக்கிள் பிளாஸ்டிக்கை வச்சு உருவாக்குற ப்ராடக்ட்டுகளை மேக் பண்ணக்கூடியதாக இருக்குது. இங்கே இருக்கிற பொருட்களை நீங்கள் பார்க்குறேன்னா இங்கே 3 நாள் ஓப்பன் டே இருக்குது. இந்த 3 நாளையில் நீங்கள் இங்கே இருக்கிற பொருட்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இங்கே வருங்காலத்தில் குழந்தைகளுக்கான எலக்ட்ரானிக், ரொபோட்டிக்ஸ், சாஃப்ட்வேர் ரிலேட்டடான ட்ரைனிங்கள் செய்ய போகிறாங்க. அதோடு சேர்த்து மெஷின்களை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, அந்த மெஷின்களை வச்சு என்ன ப்ரொடக்டிவ் செய்யலாம்ன்றதை பற்றியான ஒர்க் ஷாப்புகளும் இங்கே நடத்தக்கூடியதாக இருக்கும். நீங்களும் கலந்து கொள்ளுங்கள். மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு மிகவும் பெறுமதியான ஒரு வரப்பிரசாதமாக இந்த நூலகம் காணப்படுகின்றது. இதில் சிறுவர்களுக்கான பகுதி மிகவும் சிறப்பாக இருக்குது. மற்ற பகுதிகளை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. ஆனால் இருந்தாலும் இது ஒரு அழகான தோற்றத்தோட எல்லாருக்கும் பயனுள்ளதாக காணப்படுகின்றது. வேறு இது 3 நாள் திறந்திருக்குமன்றாங்க. முடிஞ்ச அளவில் எல்லாரும் இதை பார்த்து இந்த பெறுமதி இதை பயனடையணும். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் எல்லா இடங்கள்லையும் போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெபர் ஸ்டேடியம் ஜனாதிபதி உரை நிகழ்த்த இருக்கிறார். அப்போ அதுக்காக எல்லா போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கிறாங்க.
நமது தாய்நாடு எதிர்கொள்ளும் மிகவும் கடுமையான அச்சுறுத்தல்களில் தற்பொழுது போதைப்பொருள் மாறி வருகிறது. நமது எதிர்காலமான இளைஞர் சந்ததியை நாளுக்கு நாள் அழித்து முழு சமூக கட்டமைப்பையும் அழித்து வருகிறது. இது வெறுமனே ஒரு தனிநபர் அல்லது குடும்பத்தின் பிரச்சனை அல்ல. இது முழு நாட்டின் சமுதாய, பொருளாதார மற்றும் பிரஜைகளின் நல்வாழ்விற்கு அச்சுறுத்தலை ஏற்படும் ஒரு தேசிய பேரழிவாகும். இந்த பேரழிவிலிருந்து நாட்டை மீட்டெடுக்கும் பணியை கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 30ஆம் திகதி சிரமேற்று நடாத்தி வெற்றிகரமாக முன்னெடுத்து வரும் முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலை திட்டத்தின் கிழக்கு மாகாண தொடக்கத்தை குறிக்கும் மட்டக்களப்பு மாவட்ட நிகழ்வினுடைய பிரதம அதிதி இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் கௌரவ ஜனாதிபதியும் முப்படைகளின் தளபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களை கௌரவத்துடன் அழைத்து நிற்கின்றோம் உங்கள் முன் உரையாற்றுவதற்காக. අයිබෝවන් වනක්කම් අස්සලාම් අලෙක්කුම් ගෞරවනීය හාමුදුරුවන් වහන්ස මවුල විතුමනි කුරුක්කල්තුමනි පියතුමනි මෙම අවස්ථාවට සහභාගී වෙලා ඉන්න මහජන ආරක්ෂාව පිළිබඳව අපේ අමාත්‍ය ආනන්ද විජේපාල මැතිතුමනි කර්මාන්ත අමාත්‍ය සුනිල් හඳුන්නිති මැතිතුමනි ඒ වගේම නියෝජ්‍ය අමාත්‍යවරුන් පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුනි මේ අවස්ථාවට සහභාගී වෙලා ඉන්න මහජන ආරක්ෂාව පිළිබඳ අමාත්‍යාංශ ලේකම් තුමනි ආරක්ෂක අමාත්‍යාංශ ලේකම් තුමනි පොලිස්පතිතුමනි මේ ප්‍රදේශයේ භාරව වැඩ කරන නියෝජ්‍ය පොලිස්පතිතුමා ඇතුළු පොලිස් නිලධාරි මහත්වරුනි නෝනාවරුනි නාවික හමුදාව ගුවන් හමුදාව නියෝජනය කරන මහත්වරුනි ප්‍රදේශවාසී දයාබර මෑණිවරුනි පියවරුනි சகோதரவ சகோதரியனி துவாதரியனி இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கின்ற மத தலைவர்களே, மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்களே, கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹந்துனத்தி அவர்களே, ஏனைய பிரதி அமைச்சர்களே, பாராளுமன்ற உறுப்பினர்களே, அமைச்சின் செயலாளர்களே, போலீஸ் மாணவர்களே, இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்க ஏனைய பிரதிநிதிகளே, பொதுமக்களே, அனைவருக்கும் அன்பின் பணிவு. විශේෂයෙන්ම අද මේ රජයේ නිලධාරි මහත්වරුන් මේ ප්‍රදේශයේ ජනතාව මහජන ආරක්ෂක කමිටු නියෝජනය කරන සමාජිකයින් ප්‍රජාශක්ති සංවිධාන නියෝජනය කරන සමාජිකයින් අපි තමුන්නාන්සේලා සහභාගී වෙලා ඉන්නේ ලංකාවේ ඉතාමත් වැදගත් අභියෝගයක් ජයග්‍රහණය කිරීමේ අරමුණින්. விசேடமாக இங்கு கூடியிருக்கின்ற பாதுகாப்புத்துறையின் பிரதிநிதிகள், அதேபோன்று போதைப்பொருள் ஒழிப்பு சம்பந்தமான திட்டத்தில் உள்ளவர்கள், பிரஜாசக்தி குழுவினர்கள் ஆகியோர் இந்த இடத்துக்கு வருகை தந்திருப்பது மிகவும் முக்கியமான ஒரு வேலைக்காகும். අලුත් දේශපාලන කණ්ඩායමක් වෙත බලය ලබා දුන්නා. ඒ අප වෙත. அதாவது இந்த நாட்டு மக்கள் ஒரு முடிவு எடுத்து ஒரு வித்தியாசமான குழுவுக்கு பறந்தார்கள். அது நாங்கள். මම ඔබට එක සහතිකයක් දෙන්නම්. நான் உங்களுக்கு ஒரு உறுதிமொழியை කුඩු வழங்குகிறேன். ව්‍යාපාරිකයන් සතුව තිබුණු දේශපාලන රැකවරණය මේ වෙනකොට අපි මුළුමනින්ම අවසන් කොට තිබෙනවා. அதாவது இந்த தூள் வியாபாரத்தில் இருந்த அரசியல் பாதுகாப்பை முற்றாக நாங்கள் මේ කිසි ஒழித்திருக்கின்றோம். නිලධාරියෙකුට எந்த ஒரு உத்தியோகத்திற்கும் කිසිදු බලපෑමක් නැහැ. எந்த விதமான அவர்களுக்கு எந்த விதமான தாக்கங்களும் இல்லை. ඔබ ඔබගේ තනතුරේ ගෞරවය, அவர்களுடைய பதவியின் கௌரவத்தை, ඔබගේ යුනිෆෝම් එකේ ගෞරවය, அவர்களுடைய யூனிஃபார்த்தின் கௌரவத்தை, ඔබට පැවරී තියෙන වගකීම உங்களுக்கு உள்ள பொறுப்பை ඉටු කිරීම සඳහා අවශ්‍ය සහාය අපි ලබා දෙනවා. நிறைவேற்றுவதற்காக அதற்குரிய அவசியமான ஒத்துழைப்பை நாங்கள் வழங்குகின்றோம். ඒක ප්‍රතිඵල අපිට තිබෙනවා. இதற்காக எங்களுக்கு வெற்றி வந்திருக்கின்றது. එනිසා තමයි අපේ නාවික හමුදාව විශාල ප්‍රමාණයෙන් කුඩු තොග පහුගිය කාලේ අත්අඩංගුවට ගත්තා. இதன் காரணமாகத்தான் எங்களது கடற்படையினர் மிக அதிக அளவான குடுகளை கைப்பற்றிருக்கின்றார்கள். අපේ පොලිසිය මහතුරු දිවාරයන් නොබලා වෙහෙස වින ක්‍රියාකාරකම්වල යෙදුණා. போலீஸ் உத்தியோகத்தர்கள் இரவு பகல் பாராது அவர்களுடைய கடமை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ඒක ප්‍රතිඵලයක් ඇටියට මේ මාස 6 ඇතුළත இந்த முடிவானது எங்களுக்கு இந்த 6 மாதத்தில் தான் ஏற்பட்டிருக்கின்றது. හෙරෝයින් කිලෝ 1943ක් අත්අඩංගුවට අරන් තිබෙනවා. හෙරෝයින් කිලෝ 1943. 1943 பேர் இதன் மூலமாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். සාමාන්‍ය යූරියා බෑග් එකක තියෙන කිලෝ 50යි. அதாவது
யாரென்றால் அது மீன் பிடிக்க சென்றவர்கள். சாதாரண ஒரு பேக் எடுத்து பார்த்தால் அதில் 50 கிலோ இருக்கும். யூரியா போற பேக் 40ක ප්‍රමාණයක කුඩු අත්අඩංගුවට තියෙනවා. யூரியா உர பேக்கை நாங்கள் எடுத்து பார்த்தால் 40 பேக்குகளும் நாங்கள் கைப்பற்றி இருக்கின்றோம். කුඩු එකපාරක් කියන්නේ කොච්චරද? இவ்வளவு அதிகமான எவ்வாறு இந்த குடு வருகின்றது? කන් හැන්දෙනුත් භාගයටත් වඩා අඩුයි. அதாவது இளைஞர்கள் இதிலே அரைவாசியத்தான் இருக்கின்றார்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து மீட்டிங் முடிஞ்சு வந்து இப்போ தான் வந்து பிரசிடென்ட் வந்து போய்கொண்டிருக்கிறார். வந்து பலத்த பாதுகாப்பு மத்தியில் வந்து போய்கொண்டிருக்கிறார். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ட்ராஃபிக் பிரச்சனை ஆகிட்டு வந்து கடும் க்ரௌடால் வந்து ட்ராஃபிக் பிரச்சனை ஆகிட்டு வந்து இங்கேருந்து அங்கே மட்டும் வந்து கடும் க்ரௌட் ஆகிட்டு வந்து எல்லா வெஹிக்கிளும் வந்து இங்கே தான் வந்து பார்க் பண்ணியிருந்தவங்க வந்து இப்போ தான் வந்து ஒருத்தவங்க வந்து தண்டை வெஹிக்கிளை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ட்ராஃபிக் பிரச்சனை ஆகிட்டு வந்து ஃபுல்லாக வந்து நெரிசல் ஆகிட்டு ஃபுல் க்ரௌட் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும் வந்து அங்கேருந்து வந்து இங்கே மட்டும் வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இதை கொஞ்சம் கிளியர் பண்ணி எடுக்கிறேன்னு சொன்னால் வந்து இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். வந்து ஆனால் போலீஸ்மார் வந்து இப்போதைக்கு மட்டும் அதை ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அந்த எவ்வளோத்துக்கு கிளியர் பண்ணிடலாமா அவ்வளோத்துக்கு வந்து கிளியர் பண்ணி கொண்டிருக்கிறாங்க.